Hello everyone, welcome back to our channel. ஆப்ரேட்டர்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராமை எழுதும்போது ரெண்டு வேல்யூவை சம் பண்ணுறதுக்கும் லாஜிக்கலாக கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்ம நினைக்கிற ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்: அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர். இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னு ரெண்டு வேரியபிள் எடுத்து அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூஸ் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்டார் ஒய் யூஸ் பண்ணணும். டிவிஷன் பண்ணணும்னா ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் யூஸ் பண்ணணும். மாடுலஸ் பண்ணணும்னா எக்ஸ் பெர்சன்டேஜ் ஒய் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10. 10ங்கிற வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3. இதோட மீனிங் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ராக்ஷனுக்கு மைனஸ் ஈக்குவல் டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். டிவிஷனுக்கு ஸ்லாஷ் ஈக்குவல் டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். மாடுலஸ்க்கு பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னன்னா ரெண்டு வேரியபிள் ஆர் ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட ரிசல்ட்டு எப்போவுமே பூலியனாக தான் இருக்கும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதற்கு டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். அதே போல் நாட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதற்கு நாட் ஒன் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். கிரேட்டர் தெனாக இருக்கான்னு செக் பண்ணுறதற்கு கிரேட்டர் தென் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். லெஸ் தெனாக இருக்கான்னு செக் பண்ணுறதற்கு லெஸ் தென் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தெனாகவும் இருக்கணும், அதே போல் ஈக்குவல்ட்டாகவும் இருக்கணும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தெனாகவும் இருக்கணும், அதே போல் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் லெஸ் தென் ஈக்குவல் டு. லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னா லாஜிக்கல் கேட்ஸ் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். ரெண்டு பூலியன் வேல்யூ யூஸ் பண்ணி ஆண்ட் கேட் பண்ணலாம், ஆர் கேட் பண்ணலாம், நாட் கேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஆண்ட் கேட் பார்ப்போம். a greater than 50 and a greater than 80. இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் இஸ் ட்ரூ. ஆர் கேட் a greater than 70 or a greater than 100. இந்த ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் நாட் கேட். பிங்கிற வேரியபிளில் ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பிக்கு முன்னாடி நாட் கேட் யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் இஸ் ட்ரூ. இதுவே பிங்கிற வேரியபிளில் ட்ரூன்ற வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருந்தோம்னா ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.